சுற்றுவட்டார பகுதிகளில் மர்ம காய்ச்சல் பரவி வந்த நிலையில் 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிக மோசமாக பரவிக் கொண்டிருக்கும் இந்த காய்ச்சலை தடுப்பதற்காக மருத்துவர்கள் முகாம் அமைத்து பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சோர்ஸ் ஆஃப் டிசீஸோட ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. இது H1N1 என்ற வைரஸ் மூலமா பரவக்கூடிய பன்றி காய்ச்சல். இதுக்கு பிரிவென்டிவ் மெஷர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு உடனே சிகிச்சைக்கு போயிடுங்க. அப்படி மருத்துவமனைக்கு போக முடியாதவங்க நாங்க நடத்துற இந்த கேம்புக்கு வந்து இலவசமா சிகிச்சை எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி பன்னி வளர்க்குறவங்க, பன்னி மேயர் இடத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பன்றி காய்ச்சலை தடுப்பதற்காக சுகாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் இணைந்து போர்க்கால நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒலிபெருக்கி வாயிலாகவும், போஸ்டர் வாயிலாகவும், துண்டு பிரசுரங்கள் வாயிலாகவும் சுற்றியுள்ள 68 கிராமங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் பன்றி வளர்க்கிறார்களோ அவர்களிடம் சுகாதார முறையில் பன்றி வளர்க்கிறார்களா என்று ஆராய்ந்து அறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பன்றி காய்ச்சல் மிக வேகமாக பரவி வரும் காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் தங்களுடைய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை பற்றிய ஆலோசனைகளை பெற பொதுமக்கள் அனைவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பறக்க ஒரு கூட்டம் கூட்டம் தெரிக்க தலை தெரிக்க ஓட்டம் இயற்கை நடத்தும் புது பொம்மலாட்டம். எது வரைக்கும் இது நடக்கும் நடக்கும். காட்டுமா காட்டுமா மீண்டும் பாத காட்டுமா, மேலும் மேலும் ஆட்டம் காட்டுமா. மாட்டுமா மாட்டுமா நெஞ்சு பால மாட்டுமா, மேல தின்னு தீக்குமா. இது கண்ணா பின்னானு பின்ன பின்னேன்னு அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பார்த்துதுமா. அது என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு. அட போதும் போதும் நீ நானும் இது கண்ணா பின்னானு உன்ன பின்னேன்னு அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பார்த்துதுமா. அத என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு. அட போதும் போதும் நீ நானும் பொறுத்து அறக்க பறக்க ஒரு கூட்டம் கூட்டம் வேகமாக பரவி வரும் காரணத்தினால் ஊர் பொதுமக்கள் நடத்தும். இந்த ஊர்ல எதுவும் பண்ணி வளர்க்குறீங்களா? உங்க வீட்டால யாரும் பண்ணி வளர்க்குறாங்களா? உண்மையதான் சொல்றேன். வெளிய 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 முடிச்சு முடிச்சு அலைய அலைய முடிச்சு அடுத்த விடைய அறிய போட்டு ஒரு தலைய தலைய ஒன்னைய ஒன்னைய என்னைய என்னைய கண்ணுல விட்டு வெண்ணைய வெண்ணைய. இது என்னடா பேசுடா, வாயை திறந்து பேசுடா. அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பாக்குது வா. அத என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு. அட போதும் போதும் நீ நானும் பொறுத்து வா. இது கண்ணா பின்னானு முன்ன பின்னேன்னு அட ஒன்ன என்ன ஆட்டித்தான் பாக்குது வா. அத என்ன என்னன்னு கேள்வி கேட்கணும் நானு. அட போதும் போதும் நீ நானும் பொறுத்து வா. இன்னொரு குட்டியை அதே மாதிரி ரெடி பண்ணிடுமா? அனைத்து பன்றிகளையும் உடனடியாக கொண்டு வந்து கட்டாய ரத்தம் பரிசோதனை செய்து முறையான சிகிச்சைக்கு பின் லைசன்ஸ் பெற வேண்டும். அப்படி லைசன்ஸ் இல்லாத அனைத்து பன்றிகளும் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். பாதிக்கப்பட்ட பன்றிகள் தக்க சிகிச்சைக்கு பின்னரே வழங்கப்படும். பொதுமக்கள் அரசின் இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி ஒத்துழைப்பு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஊரு பன்னிங்க படாத பாடு படுத்துருச்சு. பசங்களை விட்டுடுங்க ஐயா. அவங்கள கொண்டு போய் ஏத்துங்க. ஹலோ, என்னாச்சு? எனக்கு எல்லா நியூஸும் வந்துருச்சு. என்ன நியூஸ்? இத்தனை நாளா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. டிஷ் ஆண்டனா மாற்ற வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ என்ன வேலை வேணாலும் பாரு. அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற?
ஹலோ. பண்ணியை பிடிச்சாச்சா? இல்லை சாமி, ஊரில் இருக்கிற எல்லா பண்ணியும் பார்த்துட்டோம். அது மட்டும் எங்கே இருக்குன்னே தெரில. எப்படியும் சீக்கிரமே பிடிச்சிரும். ஆனால் அதுக்குள்ள நான் லவ் பண்ணுற பொண்ணு. லவ் பண்ணுற பொண்ணு? நாங்கள் பண்ணியை தான் தேடுறோம்னு அவளுக்கு யாரும் சொல்லிட்டாங்க. அவள் உண்மையை என் வாயில் வர வைக்கணும். ஒத்த காலில் நிற்கிறா. உண்மையை சொல்லிடுவா? கூடாது சாமி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, புரிஞ்சுப்பா. யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. ரொம்ப சொல்லாமல் லைட்டாக சொல்லிக்கிறேனே. நோ, இப்போ நீ சொன்னீனா பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். டோன்ட் டூ இட். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் டிஷன்ட் நான் மாற்ற வேலை தான் பார்க்குறேன். ஒன்ட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க. ஏய், என்ன மாப்பிள்ள, ஊரெல்லாம் ஒரே வராக வேட்டையா இருக்கு? ஆமாம் மாமா, நம்ம வராகம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா தான் இருக்கு. உள்ளதானே இருக்கு, வாங்க பார்க்கலாம். மாமா, அது இப்போதான் பால் குடிச்சு தூங்குது. அதை போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு? ஓ, சரி 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 சரி. அப்புறம் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, தெரியுமில்ல? தெரியும் மாமா, பாதுகாப்பாக தான் இருக்கு. ஓ, அப்போ சரி, வரேன். வாங்க மாமா. வராகி, நீ எங்கே தொலைஞ்சி போயிட்டியோ நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? கல்யாணம் கன்ஃபார்ம்டா, கன்ஃபார்ம்டா. ஏய், இங்க எதுக்கு வந்த? பன்னிக்குட்டி ஒன்றை தானே இருக்கு. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இங்கே பாரு, உனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது. உனக்கும் தேவை இருக்குது, எனக்கும் தேவை இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வராகத்து கூட ஒரே ஒரு தடவை இடிச்சிட்டு கொடுத்துட்றேன். அது இடிச்சிட்டு கொடுக்குறியா? ஏண்டா, நானே அதை காணன்னு தெருவா அலைஞ்சுன்னு இருக்கேன். அதை எடுத்துமே நடு ரோட்ல போட்டு ஏத்தரை இடிக்கிறேன்னு என்கிட்ட சொல்ற? எவ்வளவு ஏத்தண்டா உனக்கு? ஏத்துறதுலாம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக இடிச்சிட்டு கொடுத்துருவேன். இந்த காலகட்டத்தில் போய் மூட நம்பிக்கையில் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு என்கிட்ட அவன் சொல்ற? போடா அப்படி. ஏன் நீ மட்டும் நம்பல? உனக்கு கல்யாணம் நடக்கும் தானே, அதை நல்லா பார்த்துக்கிற. இது மூட நம்பிக்கை இல்லை, இது எங்களோட சாஸ்திர சம்பிரதாயம். இதுக்கப்புறமா நீ இங்கே நின்று நினச்சிக்கா, உன்னை அடி அடின்னு அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் கிழிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், மூடிக்கின்னு போடா. புருனே, புருனே, நைட்டு திட்டானியை பார்த்து பேசினேன். குட்டி அவன்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இல்லைன்னு போய் சொல்கிறான். அவன்கிட்ட வாயில் பேசி பிரயோஜனம் இல்லை. நீ உடனே கிளம்பி வா. நல்ல நாள் தட்டு. ஏய் சரக்கா. சாரி உத்தரா, பண்ணியை பிடிக்க முடியாத விரக்தியில தண்ணியை போட்டே உத்தரா காலகாத்தால. யோ, இன்னைக்கு கடைசி நாள்யா, அதனாலதான் ஃபுல்லா ஏத்திட்டேன் நானு உத்தரா. இதை பார், அந்த பண்ணியெல்லாம் பிடிக்கவே முடியாது. யோ கோடாங்கி சொன்ன மறந்துட்டியா? கோடாங்கியா? அவன் என்ன பெரிய விஞ்ஞானியா? இத பார், கேரளாவில் ஒரு நம்பூதிரி இருக்காரு, கூட்டு போ. அவர் ஒரு பெரிய மகானி. அவன் வாழ்க்கையே சொல்றேன். வீட்டுல இருப்பான். பாண்டி, பாண்டி, பாண்டி. ஏய் என்னாச்சியா? குட்டி கிடைச்சிருச்சு. எங்கயா? திட்டானிட்டு இருக்கு. திட்டானியா? பாண்டி, அவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோசனம் இல்ல. தூக்கணும் பாண்டி. தூக்குறையா? ஏய், என்ன அது ஆட்டோ என்னாச்சு? அதுவும் ஒரு சின்ன கதை தான், நான் அப்புறம் சொல்றேன். மரியாதை இப்பயே சொல்லு. யோ, மனசோட மாரடிக்க முடியலையா? அதான் லோட் அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.